SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 23/3/2025. இடம் AVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்தும் பணியை நீங்கள் பார்த்துக் கொண்டால் எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பிறகு வெளியே வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பதில் உரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்ததாகவும் ஆனால் வார்த்தை ஜாலங்களை தவிர செயல்பாடுகள் எதுவும் இல்லை என்று கூறினார். மேலும் திமுக அரசின் மெத்தன போக்கால் ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்தும் பணியை நீங்கள் பார்த்துக் கொண்டால் போதும் என்றும் எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே கொள்கை உடைய கட்சி என்று கூறும் முதல்வர் அனைத்து கட்சியும் ஒரே கட்சியாக இணைத்து விடலாமே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் காட்டினாலும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்ப பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் இல்லை. அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இன்னொன்று சொன்னார், கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு, பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும்.